சேரும் பொழுதே ஃபர்ஸ்ட் இயர் சேரும் பொழுதே அவங்க என்ன ஆயிடுறாங்க, they join the competitive exam. தேர்ட் இயர் வரும் பொழுது அதுக்கு ப்ரிப்பேர் ஆயிடுறாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் இப்பதான் அதை என்ன பண்றாங்க, அடாப்ட் பண்ணிட்டு வர்றாங்க. என்னென்ன போஸ்ட் வேகன்சிகள் மேலே இருக்கு, எங்க இருக்கு, பிஏஓ இருக்கு, ஜூனியர் அசிஸ்டன்ட், டைபிஸ்ட் இருக்கு, அண்ட் தென் ஸ்டெனோ டைபிஸ்ட் இருக்கு. அதில் ஜெனரல் குவாலிஃபிகேஷன் என்னது, பிஏஓ ஜூனியர் அசிஸ்டன்ட்க்கு 10th பாஸ் ஆகிருந்தா போதும். ரைட்டா? இந்த 10th பாஸ் ஆகிருந்தா போதுங்கிறத விட இன்னைக்குள்ள காலகட்டங்களில் இப்போ 3000 சப்போஸ் வேகன்சி இருந்துச்சு, நமக்கு 3000 சப்போஸ்க்கு அப்ளை பண்ணவங்க எத்தனை பேர், 13 லட்சம் பேர். இந்த 13 லட்சம் பேருமே குவாலிஃபைட் ஃபார் பிஏஓ அண்ட் ஜூனியர் அசிஸ்டன்ட். அப்ப நம்பர் ஆஃப் போஸ்ட் வேகன்சி என்ன, நமக்கு 1300 சப்போஸ் தான் வேகன்சி. அப்ப ஒரு ரேண்டம் எடுத்தேன்னா 4000 பேர் இல்லை 5000 பேருக்கு தான் ஒரு போஸ்ட் இருக்கு. அப்ப நம்ம அறையில் எடுத்து விட்டோம்னா யாராவது ஒருத்தர் கிடைக்கலாம் இல்லையா? தென் அடுத்தது என்ன இருக்குன்னா டைபிஸ்ட். டைபிஸ்ட் என்னன்னா இந்த 13 லட்சம் பேர்ல 5 லட்சம் பேர் என்ன இருக்காங்க குவாலிஃபைட். என்ன வேணும், போத் சீனியர் வேணும், இங்கிலீஷ் அண்ட் தமிழ் இருந்துச்சுன்னா ஒரு எலிஜிபிள் ஃபார் டைபிஸ்ட். அப்ப நம்பர் ஆஃப் போஸ்ட் அதுல 1200 போஸ்ட் இருக்கு. 5 லட்சம் பேருக்கு பொறுத்தவரைக்கும் என்ன இருக்கு, காம்படிஷன் வந்து பாதிக்கு பாதி குறையுது. மினிமம் 1000 பேர்ல 200 பேருக்கு என்ன கிடைக்கும், ஒரு ஆளுக்கு வேலை கிடைக்கும். தென் ஸ்டெனோ டைபிஸ்ட், இதுதான் ஒரு பெக்குலியர் போஸ்ட். இந்த ஸ்டெனோ டைபிஸ்ட் போஸ்ட்டை பொறுத்தவரைக்கு குவாலிஃபைடு ஆகிட்டு எக்ஸாம் எழுதி 90 மார்க் நீ எடுத்துட்டேன்னா, கட் ஆஃப் எடுத்துட்டேன்னா என்ன கிடைக்கும், உனக்கு வேலை உறுதி. கிட்டத்தட்ட 26,000 ஆரம்பிச்சு 23,000 ஆரம்பிச்சு என்ன இருக்கு 71,000 வரை சம்பளம் கிடைக்கும். அண்ட் தென் ஸ்டெனோ டைபிஸ்ட் மட்டும் சம்பளம் கூட. அந்த ஸ்டெனோ டைபிஸ்ட் சம்பளம் கூட நாட் ஓன்லி டிஎன்பிசி, இன்னைக்குள்ள காலகட்டத்தில் கோர்ட்லயே பார்த்துருப்பாங்க, ஒரு ஸ்டெனோ இருப்பாரு, ஜட்ஜி பக்கத்தில் ஒரு ஸ்டெனோ இருப்பாங்க, அவன் டைப் பண்ணி கொடுப்பாங்க. அவங்களுக்கு சேலரி வந்து 80,000, அவங்களுக்கு சேலரி 80,000. அதே ஸ்டெனோ பார்லிமெண்ட் போறாங்க, பார்லிமெண்ட்ல நீங்க என்ன பண்றாங்க, பார்லிமெண்ட் நடக்கும் பொழுது அந்த ஸ்பீச் என்ன பண்றாங்க, ஷார்ட்ல எடுத்து புக்கா வாங்கி கொடுத்தாங்கன்னா அது அவங்க ஒரு வேலை தான், அவங்களுக்கு வேற எந்த வேலையும் கிடையாது. கிட்டத்தட்ட 534 பேருக்கு 150 போஸ்ட் அங்கே வேகன்சி இருக்கும். அந்த 150 போஸ்ட் வேகன்சிக்கும் அவனுடைய சம்பளம் வந்து 1,80,000 ரூபாய். 1,80,000 ரூபாய். போன செஷன்ல சிபிஐல ஒரு ஸ்டெனோகிராஃபர்ஸ் கேட்டிருந்தாங்க 40 போஸ்ட். 40 போஸ்ட்ல நம்ம ஸ்டேட்ல இருந்து, நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 3 பேர் செலக்ட் ஆனாங்க. ஆனா அவங்களுக்கு என்ன சேலரினா ஒன்லி ரிப்போர்ட்டிங் ஒர்க் மட்டும்தான் 80,000 சேலரி. ரைட்? அப்புறம் இருக்காரு அடுத்தது இது வந்து ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷனை நான் சொல்லிட்டே ஆனோம். நீ டிஎன்பிசி எழுதியிருக்க மாட்டீங்கன்னா எல்லாம் 18 இயர்ஸ் 19 இயர்ஸ்ல இருப்பீங்க. 18 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆனா தான் என்ன பண்ண முடியும், டிஎன்பிசி எழுத முடியும். ஸ்கீம் எப்படின்னா 200 கொஸ்டின், உனக்கு 200 கொஸ்டின் கொடுப்பாங்க. அதுல 100 கொஸ்டின் வந்து தமிழ். தமிழை பொறுத்தவரைக்கு 6ஆவதுல இருந்து நீ 10ஆம் வரையும் படித்த கேள்விகள் தான். ஆனா கொஸ்டின் எப்படி இருக்குன்னா படித்த கேள்விகள் ஆனால் தெரியாத பதில்கள், அப்படிதான் இருக்கும் கொஸ்டின். நீங்க என்ன பண்ணாங்க, டீப் ஸ்டடி பண்ணணும். அண்ட் தென் என்ன இருக்கு, ஒரு 15 மார்க்ஸ் ஃபார் ஆப்டிடியூட், 15 மார்க்ஸ் ஜிகேவும் இருக்கும். ஒரு கேள்விக்கு வந்து 1.5 மார்க்ஸ். கட் ஆஃப் வந்து என்ன 300க்கு பார்ப்பாங்க. நான் சொன்னேன்ல ஜூனியர் அசிஸ்டன்ட் அண்ட் தென் விஓ வந்து 300க்கு 280க்கு மேல எடுத்தால்தான் உனக்கு என்ன கிடைக்கும், வேலை கிடைக்கும். எடுக்கலாம், பட் எஃபர்ட் போடணும், போட்டால்தான் கிடைக்கும். அடுத்து என்ன டைபிஸ்ட் சொன்னேன். அது என்ன இப்ப லாஸ்ட் டைம் வந்தது 240 250 வரை எடுத்தவங்க என்ன இருக்கு, டைபிஸ்ட் போஸ்ட் கிடைச்சிருக்கு. சரியா? அதான் அடுத்து ஸ்டெனோ டைபிஸ்ட் எப்படின்னா இந்த 100 கேள்வியில ஒரு 60 கேள்வி நீ சாதாரணமா அட்டெண்ட் பண்ணிடலாம்.
50ல இருந்து 60 கேள்வி. அவன் என்ன ஆச்சு, 90 மார்க் வந்துருச்சு. அவன் என்ன இருக்கு, 50ல 10 கேள்வி நீ ஆன்சர் பண்ணிடுவார். 100 இல்ல ஜிகே ஒரு 10 கேள்வி 110 மார்க். இது சும்மா போய் நீ பரீட்சை எழுதினாலே 110 மார்க் வரை எடுக்கிறதுக்கு உனக்கு கெப்பாசிட்டி இருக்கும். ஏன்னா எந்த ப்ரிப்பரேஷனும் இல்லாம அந்த 110 மார்க் எடுத்தாலும் உனக்கு வேலை. ஆனா என்ன தேவை, டைபிஸ்ட் போஸ்ட் வேண்டிய குவாலிஃபிகேஷன் வேணும், ஸ்டெனோ டைபிஸ்ட் வேண்டிய குவாலிஃபிகேஷன் என்ன வேணும், இதுலயும் சீனியர் வேணும், அதுலயும் சீனியர் வேணும். இது எதுக்கு சொல்ல வரேன்னா, இவாக ஃபர்ஸ்ட் இயர், இப்போ ஃபர்ஸ்ட் இயர்ல நீ வர்ற ரைட்டா, தேர்ட் இயர் முடிக்கும் போது சைமல்டேனியஸா உன் டைத்தை வேஸ்ட் பண்ணாம காலையில் ஒரு கோர்ஸ் ஈவினிங் ஒரு கோர்ஸ் அட்டென்ட் பண்ணேன்னா தேர்ட் இயர் முடிக்கும் போது என்ன ஆயிரும், எல்லா சர்டிஃபிகேட்டும் உனக்கு ரெடி ஆயிடும். தேர்ட் இயர்ல டிஎன்பிசி கால்பர் பண்ணும்போது எக்ஸாம் போய் அட்டன் பண்ணாலே உனக்கு வேலைகள் கிடைச்சிடும்.